ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஆரஞ்சு கலர் ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு எப்படி பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்காங்க. பெட்டல்ஸ் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, அதனால ஊசி சின்ன சைஸ் ஊசியாக இருந்தாலே பரவாயில்ல, அதே எடுத்துக்காங்க. ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க. நூலோட கடைசி பக்கமாக கொண்டை சுற்றி கட்டி வைக்கிறேன்னா ஒரு அரை ஜான் நூல் விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அந்த முடிச்சை வந்து ஃபுல்லாக போடாமல் கொஞ்சம் ஹோல்ஸ் விட்டுட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளே இந்த மாதிரி ரோஜா பூ காம்பியை வச்சு இந்த மாதிரி இறுக்கமாக முடிச்சு போட்டுக்காங்க. இன்னொரு முடிச்சு கூட நல்லா இறுக்கமாக போட்டுக்காங்க. அடுத்து வேஸ்ட் வெஜிடபிள்ஸ் ஏதாவது எடுத்துக்காங்க. ஊசி லைட்டாக இறங்குற மாதிரி ஒரு கையில் ஊசி பிடிச்சிட்டு இன்னொரு கையில் பெட்டல்ஸை மடிச்சு கோர்க்க முடியாது, அதனால இந்த மாதிரி ஊசி லைட்டாக இறங்குற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வேஸ்ட் வெஜிடபிள்ஸோ ஸ்பாஞ்சோ ஏதாவது எடுத்துக்காங்க. அதில் இந்த மாதிரி ஊசி குத்தி வச்சுட்டு ரோஸ் பெட்டல்ஸ் பாருங்க ஒவ்வொன்றா எடுத்து இந்த சைடு உள்பக்கம் மடிச்சு அப்படியே வெளிப்பக்கம் லைட்டாக மடிச்சுக்கலாம் பாருங்க. மல்லிப்பூ எப்படி காம்பு பக்கமாக கோர்ப்போமோ அதே மாதிரி இதையும் காம்பு பக்கமாக வர மாதிரி, அதாவது டார்க் ஆரஞ்சு கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நல்லா ஓரமாக கோர்த்துக்கோங்க. ரொம்ப ஓரமாக கோர்க்க வேண்டாம், பெட்டல்ஸ் கிழிஞ்சு போயிடும். ஊசி வந்து நான் எடுத்த மாதிரி பெரிய ஊசி எடுக்காதீங்க, சின்ன ஊசியாக எடுத்துக்காங்க. பெட்டல்ஸும் சின்னது ஊசியும் சின்னதுங்கும் போது அழகாக ஓரமாக கோர்க்கும் போது நல்லாயிருக்கும். எனக்கு வந்து சின்ன சைஸ் ஊசி கிடைக்கல, அதனால தான் பெரிய சைஸ் ஊசி எடுத்துருக்கிறேன். ரோஸ் பெட்டல்ஸை பாருங்கள் ஒவ்வொன்றா மடித்து மல்லிப்பூ கோர்க்கிற மாதிரி கோர்த்துக்கலாம். பெட்டல்ஸ் இதே பெரிய பெட்டல்ஸாக ரோஸே வந்து பெரிய ரோஸாக கிடைக்குது அப்படின்னா பெட்டல்ஸை சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம். சின்ன சின்ன பெட்டல்ஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஓரமாக கோர்த்துக்கலாம். மல்லிகைப்பூ கோர்க்கிற மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கிட்டு வந்துருங்க. நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கிறேன். பார்க்கறதுக்கே ரோஸே ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது ஆரஞ்சு கலரில். பெட்டல்ஸோட மேலே நல்லா டார்க் ஆரஞ்சு கலராக இருக்குது. பெட்டல்ஸோட கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கலந்த மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த மாதிரி ரோஸ் எல்லாம் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில். இது வந்து கட்டில் வர ரோஸ் கிடையாதுங்க, இது வந்து லூஸில் இருக்கிறது. எல்லோ கலரு, ரெட் கலரு, ஆரஞ்சு கலரு, பிங்க் கலர்லாம் இந்த மாதிரி ரோஸ் கிடைக்கும். இது வந்து நார்மலாக இருக்கிற பட்டன் ரோஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ரோஸாக இருக்கும். பன்னீர் ரோஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சைஸில் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு 2 லேயர் 3 லேயர் கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்கள். ஊசியில் இருக்கிறத விட இந்த மாதிரி நூலில் நகர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் நெருங்கிக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஊசி ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்துட்டு ஊசியில் கோர்க்கும் போதே ரொம்ப அழுத்தி கோர்த்து அதை நூலில் நகர்த்தும் போது கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஊசியில் நம்ம கோர்க்கும் போதே ஒன்று மேலே ஒன்று மோதிட்டு இருக்கிற மாதிரி கோர்க்கணும். அப்படி கோர்த்துட்டு நம்ம நூலில் நகர்த்தும் போது இன்னும் நெருக்கமாகிக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி மாலை கட்டின மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மடித்து கோர்த்துக்கலாம் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸே கோர்க்கிறதுனால கோர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இடையில மல்லிகை பூவோ முல்லை பூவோ கோர்க்கிறதுனா கூட கோர்த்துக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு செட்டு கோர்த்தாச்சு, அடுத்த செட்டு ஒரு 3 லேயர் கோர்த்தாச்சு பாருங்கள். அடுத்த செட்டு கோர்க்கும் போது ஃபஸ்ட்டு கோர்த்ததோட கடைசி பூவும் இப்போ கோர்த்ததோட முதல் பூவும் ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி, ஊசியில் எப்படி ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்த்தமோ அதே மாதிரி இந்த மாதிரி ஊசியிலேருந்து நூலில் நகர்த்தும் போதும் ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே நகர்த்தி விடணும். எங்கேயும் கேப் இருக்கக்கூடாது. இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம். நூலும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாதாரணமாக பூ கட்டுற நூல் இருக்கு இல்லைங்களா, அதே நூலையே போட்டுக்கலாம். நம்மளுக்கு வேணி எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம் பாருங்கள். ஒரு பிரைடல் வேணி 8 இன்ச்சிலேருந்து 10 இன்ச்சு 12 இன்ச்சு வரைக்கும் கூட கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு லாஸ்ட்டாக நூல் விட்டு கட் பண்ணிக்காங்க. அதை வந்து இந்த மாதிரி 2 நூல் ஊசியில் போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி ரெட்டையாக பிரித்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டு முடிச்சு ஃபுல்லாக போட வேண்டாம், அதில் ஹோல்ஸ் விட்டுருங்க. அந்த ஹோல்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு வச்ச மாதிரி ரோஜா காம்பியை சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு நல்லா இருக்குமா 2 முடிச்சு 3 முடிச்சு போட்டுருங்க. பூவை வந்துட்டு கொண்டை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அரை ஜான் நூல் விட்டுருங்க, லாஸ்ட்டாக முடிக்கும் போது அரை ஜான் நூல் விட்டுருங்க. நம்ம நார்மலாக ஜடையில் யூ பின்னோ சேஃப்டி பின்னோ போட்டு வைக்கிறோன்னா நூலெல்லாம் ஒட்டி கட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.